செய்திக்குள்ளாக நாம் கடந்து சொல்வோம். மல்கியா 3வது அதிகாரம் 13வது வசனம். மலாக்கி சாப்டர் 3 and verse 13. நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனை சேவிப்பது விருதா? தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நடக்கிறதிலே என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தவறாக பேசினாலும் நன்றாக பேசினாலும் தேவனுடைய பிள்ளைகள் பேசுகின்ற காரியங்கள் எல்லாம் எழுத பரலோகத்திலே ஒரு ஞாபக புஸ்தகத்தை நான் வைத்திருக்கிறேன். அதில் எல்லா காரியங்களும் நான் பதிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் தேவனை குறை கூறி சொன்னபடினாலே அவர் அவதமாக சொன்னதாக மல்கியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். ஏசாயா 40:27 யாக்கோபே என் வழிகள் கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் தேவனிடத்தில் செல்ல வேண்டும் கூறாதே. அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்தம் இல்லாதவர்களுக்கு சத்தத்தை பெருக பண்ணுகிறார். He giveth power to the faint and to that have no mind increases strength. ஆண்டவர் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். If you faint in the day of adversity, your strength is small. ஆபத்து காலத்திலே சோர்ந்து போயனா என்றால் உன்னுடைய பலன் குன்றினது. ஆபத்து காலத்தில் மனுஷன் ஏன் சோர்ந்து போகிறான்னா, சாதாரணமாக இருக்கின்ற நாட்களிலே மனிதனுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது உலக பிரகாரமாக. He is thinking that is the life. He is going to have it all through the life. Suddenly storm comes in the life. புயல் அடிக்கிறது வாழ்க்கை. உடனே அந்த ஹாப்பினஸ் போயிடுது. Because he doesn't have anything meaningful in his heart. அவன் உண்மையாக காரியம் எதுவும் இல்லை. அவன் நம்பி இருந்ததால் அவன் உலகம் வருகிற சந்தோஷம் டப்புன்னு ஒரு பிரச்சனை வந்த உடனே அது காலி ஆயிடுது. எனவே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆபத்திலே வரும்பொழுது தேவன் உடனே மனுஷன் என்ன சொல்கிறான்? ஆண்டவன் சரியில்லைங்க, ஆண்டவர் சரியில்லை. உடனே அதுதானே சொல்கிறான். ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். என்ன பேசுகிறன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். If you don't look where you are going, you will go where you are looking. எங்கே நீ பார்க்குறியா அதைப்படி தான் போய் சேருவ. If you are looking down upon things of this world, pleasures of this world, your own thinking, you will go and end up there. இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உலகத்திலே நிறைய எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. யாரும் வெளியே சொல்ல மாட்டான், உள்ளுக்குள்ளே வச்சு அழுத்துன்னு இருப்பான். A city is a vastly populated area with lonely people. சிட்டியில் இருக்கவங்கலாம் 1000 பேர் இருப்பான், ஆனால் தனித்தனியாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சி உட்காந்துருப்பான். ஏன்னா they are deep inside the heart, they have emptiness and loneliness. இது நிமித்தமாக என்ன வருகிறதுனா டிப்ரெஷன் வருகிறது. எல்லாரும் தெரியல, சோர்வு. தென் இட் பிகம் அப்ரெஷன். அப்ரெஷன்றது சாத்தான் பக்கத்தில் வந்துட்டான். அப்சல்யூட் பொசஷன் உள்ளுக்குள்ளேயே வந்துடுது. இதுதான் நடக்கும். உனக்கு பிரச்சனை வந்துச்சு, யூஆர் சிட்டிங் இன் அ லோன்லி பிளேஸ், எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா உன்னை சுற்றி பேய்ங்களாம் வந்துடும். நான் தப்பாக நீங்கள் சொல்லாதீங்க, உங்களை சொல்லலை, ஜென்ரலாக இருக்க டிப்ரெஷனில் இருக்க உனக்கு. உன் வாழ்க்கையிலே டிப்ரெஷன் இஸ் டேஞ்சரஸ். டிப்ரெஷன் வந்தால் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் யூ வில் பிகம் இல், தென் யூ ஸ்டார்ட் டேக்கிங் பில்ஸ், தென் யூ வில் ரைட் பில். அதான் டிப்ரெஷன் ஃபுல்லாக வந்ததா இல்லை, கொஞ்ச நாள் கை காலம் ஆடும். நானும் எத்தனையோ பேருக்கு ஜோம் பண்ணியிருக்கேன். ரைட்? உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டெட் சி மாதிரி இருக்கக்கூடாது, சவக்கடல் மாதிரி இருக்கக்கூடாது. அதை சுற்றிலும் எந்த மச்சங்களும் கிடையாது, அதை சுற்றி எதுவுமே கிடையாது. ஆனால் யோர்தான் நதியை சுற்றி அநேக காரியங்கள் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் நீ ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருக்காத. Some people put marks for elephant based on its capacity to climb a tree. இந்த யானை எப்படி வந்து மரத்து மேலே ஏறுதுன்ற கெப்பாசிட்டியை வச்சு அதுக்கு மார்க் போட்டிங்கன்னா ஏறாது. பாரதியார் ஒரு நாள் கும்பிட போனார், தூக்கி அடிச்சு செத்துவிட்டார் அவர். இட்ஸ் பவர்ஃபுல். நீ வந்து யானையை பார்த்து மரத்துக்கு ஏற வச்சு அது பண்ணுற மாதிரி ஆண்டவர் நீ பண்ண முடியாது. He is different. He is powerful. You must know that. Every Christian must know that. இல்லையா? அப்போது உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் வந்துருச்சு. என்ன ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சரியில்லை சொல்லாத.
It's not your business to evaluate God. God is not a very small person, right? நான் வாசிக்கிறேன், தமிழில் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. Thoughts are very dangerous and Satan uses it to rebel against God. So Paul says, bring every thought rising against God to the subjection, or otherwise your rebellion will become a stronghold. பவுல் என்ன சொல்கிறாரு? தாட்ஸ் இருக்கா, சிந்தனை, அதுதான் ஆண்டவரை எதிர்த்து பேர வருமா. தமிழில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, உன்னுடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்து, இல்லாவிட்டால் தேவனுக்கு விரோதமாக அது எழும்பும். ஒரு நாளிலே அது முயற்சி செய்து வெளியே வரும். அந்த நாளிலே உன் வாழ்க்கையிலே நீ பிரச்சனையாக இருந்தது அரண்களாக மாறிவிடும். அதை நீ மாற்ற முடியாது. நிறைய பேருக்கு என்னன்னா, யாராவது நம்மளை திருடிடுவாங்களோன்னு பயம். அதுக்காக நீ பயப்பட தேவையில்லை. ஆனால் உனக்குள்ளாக ஒன்று இருக்குது, அது உன்னை திருடிடும், உன் மைண்டை திருடிடும். அப்போ என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, உன் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்துருக்கிற ப்ராமிசஸும் அதோட கூட போயிடும். ஆங்கில டோன்ட் பி வரிட் அபவுட் தி thief stealing you. Don't become a victim of yourself. What's in you is your enemy of your mind, who can destroy your promises. அதான் உன்னுடைய அல்டிமேட்டும். ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்துருக்காருல, நீ இஷ்டத்துக்கு பேசினீங்கன்னா உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்த வாங்குறது அது திருடின்னு போயிடும். டோன்ட் டூ தட், ரைட்? சரி, இன்னும் கொஞ்சம் காரியங்களை பார்ப்போம். நீ பேசுகிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட். வேர்ட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல், யூஸ் them wisely. வார்த்தைகள் வலிமை உள்ளது, அதை ஞானமாக பயன்படுத்து. இரண்டாவது, the words can either build or break. உன் வார்த்தைகள் உன்னை கட்டும், இல்லாவிட்டால் உடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிம்பிள் லாஜிக். இது ஒன்றும் இன்டெலிஜென்ஸ் தேவையில்லை புரிஞ்சுக்கிறதுக்கு. your words can either comfort or crush. நான் பேசுறதுனால ஆறுதல் பெற்று போவாங்க, இல்லைன்னா அவன் நொந்து போயிடுவான். அதான் நீ வார்த்தை பேசுறது. your words can either pull people forward or pull them away. நீ நல்லா பேச ஒழுங்காக இருந்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவர் மாதிரி 4 பேர் வருவாங்க, நீ அது சொல்லலாம். நீ இஷ்டத்துக்கு வார்த்தையை விட்டேன்னு வச்சுக்கோ, இருக்கிறவன ஓடி போயிடுவான். your words can define who you are. உன் வார்த்தைகள் நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிடும். சட்டர் பாக்ஸாக இருக்கக்கூடாது. சடப்படான்னு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கின்னு இங்கீதம் தெரியணும், ரைட்? let your words may be words of wisdom, let it be filled with grace. இது பவுல் சொல்கிறார். இது உன் வார்த்தைகள் ஞானம் உள்ளதாக இருக்கட்டும், மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதாக இருக்கட்டும், தேவனை பிரியப்படுத்துவதாக இருக்கட்டும். மறுமலர்ச்சி, முறிந்த ஆவி எலும்புகளை உரைய பண்ணும். முறிந்த ஆவி என்னவா? போன்ஸ் வில் பிகம் பிரிட்டில்னு போட்டிருக்கு இங்கிலீஷில். இன்னொன்று 2 காரியம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐ நாட் வாண்ட் டு சே திஸ் இஸ் பைபிள் அப்படின்னு சொல்ல. ஐ எம் லாஜிக்கலி நாட் டெல்லிங் யூ டு திங்க் அபவுட் திஸ், ரைட்? When God has given you a dream, both people and demon will be unhappy about it. நிறைய பேர் தெரியல. ஆண்டவர் உனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காருன்னா எப்படா உன்னை ஆஃப் பண்ணலான்றதான் சாத்தான் இருப்பான். அந்த ஆங்கிளில் நீ திங்க் பண்ணி பாரு. என்னைக்கு உனக்கு வார்த்தை அது போய் பலிக்குதோ அது வரைக்கும் நீ அதுக்கு தகுதி இல்லை. மனுஷனுக்கு தெரிஞ்சா இவன்லாம் ஒரு பெரிய ஊழியக்காரனாடுவான்றது என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உன்னை குறித்து தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வரை எந்த அளவுக்கெல்லாம் சோர்வடைய பண்ணவனோ அந்த அளவுக்கு அவன் சோர்வடைய பண்ணுவான். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு என்பதை சாத்தான் மறைத்து விடுவான். அதனால் நீ போய் ட்ராப்பில் மாட்டிக்கிற. நல்லா தெரிஞ்சுக்கோ, இதுதான் மனுஷனுக்கு நடக்கிறது. ஆண்டவர் சொல்லிட்டார செய்வார், கொஞ்ச நாள் இரு, ரைட்? உன்னோட வாழ்க்கை எப்படி வாடுறன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ரைட்? அப்போது மனசலிப்பு வரும்பொழுது, உன்னுடைய பிரச்சனைகள் வரும்பொழுது, ஆண்டவருக்கு சரி கண்ணு இல்லைடா, காது இல்லை, மூக்கு இல்லை, அப்படிலாம் பேசுகிறதோ என்ன ஆகும்னு சொல்கிறேன். இதை மட்டும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. வேத புத்தகத்தில் சில காரியங்கள் சொல்லி முடிச்சிடலாம். When you stop walking with God, people will stop walking with you. Not that you don't like you, but because they
will not be happy to do sacrifices which you have willingly do, and to shed bad habits which you have shed for Jesus. When God takes you to deep waters, they cannot swim, but God will take you across the sea. அதாவது என்னென்னா, இயேசுவோடு கூட நீ நடக்க ஆரம்பிச்சுன்னா உன் ஃப்ரெண்ட்ஸு சில பேர்லாம் வந்து அப்படி ஒதுங்கி போயிடுவாங்க. ஏன்னா நீ சில காரியங்கள் செய்கிற காரியங்களை அவனால் செட் பண்ணி செய்ய முடியாது. ஏன்னா நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து நீ என்ன பண்ணுற, வழி நடந்து போகிற, அதை அவன் செய்ய முடியாது இல்லையா? ஆனால் உனக்கும் அவனுக்கும் ஒரே பிரளயம் வரும்பொழுது ஆண்டவர் உன்னை காப்பாற்றி வர மாட்டிக்கும். ஸோ இட்ஸ் வெரி வைட்லி இம்பார்ட்டன்ட். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்றான் பால். என்னது பெற்றுக்கொள்ள? ரைட், வேதத்திலே சில காரியங்கள் இருக்குது, நல்லா சொல்லிட்டு வாங்க. சில பேர் மனசளிப்படையாதாங்க. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் போய்கொண்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவர்கள் எரிகோவெல்லாம் விழ வச்சுட்டாங்க. அப்போ வந்து அடுத்த ஊருக்கு போகும்போது தம்பி வாஸ்தா இல்லையா, போய் சின்ன ஊர் ஃபைட் பண்ணலான்னு போகிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, எல்லாம் சொல்கிறாங்க 2000 இல்லை 3000 பேர் போவாங்க. அவர்கள் போன பொழுது அடி வாங்கிட்டு ஓடியாந்தான். ஓடி வந்த உடனே இஸ்ரவேலெல்லாம் அப்படியே மனம் அடிவாயிட்டாங்க. யோசுவா மனம் அடிவாயிட்டான். காலையில் போய் விழுந்துட்டான் உடன்படிக்கையில். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நாங்களாம். அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ளாக பாவம் இருக்கிறது, இஸ்ரவேலுக்குள்ளாக பாவம் இருக்குது, அது இருந்தால் வின் பண்ண முடியாது. அப்புறம் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்தாங்க. அவன் என்ன ஒன்றுமே இல்லைங்க, அவனுக்கு நிறையா டாட்டர்ஸ் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தாம்பாளமோ கொஞ்சம் பொருள் வெள்ளி இது எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான், டவுரி கொடுக்குறதுக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே போய் வச்சுட்டுக்கிறான். அதான் வேலை. உன் வீட்டில் இருக்கிறவங்களில் சம் மெம்பர் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் வே, your daughter, your son, your husband, your wife, the curse will come into their family. ஏன் சொல்லிட்டாரு? இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருமே பாவம் செய்தார். விழுந்து கிடக்கிறான். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இது அனுபவிச்சு பார்த்துக்கோங்க. ரைட், ஆண்டவர் பார்க்குறது வேறு மாதிரி பார்ப்பார் இல்லையா? போலீஸ்கார மாதிரி சில டைம் பார்ப்பார். யோசேப்புடைய சகோதரர்கள்லாம் வந்தாங்க. அவங்க போய் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு போய் பாதியில் சாப்பிட்றான்னு திறந்து பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா பணம் எல்லாம் இருக்குது. அவள் நொந்து போயிட்டாங்களா, மனம் சஞ்சலிச்சு போயிட்டாங்க. ஏன் எப்படி நடக்குதுன்னு போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, நாங்களெல்லாம் நிஜஸ்தர்ன்றாங்க. யார்? அவங்கெல்லாம் நிஜஸ்தரான், உண்மையானவங்க. நாங்கள் எல்லாரும் ஒரே தந்தையின் பிள்ளைகளாம். யார்? அவன் யோசேப்பிட்ட சொல்கிறாங்க இவங்க. அடா பாவி, நீங்கள் ஒரே பிள்ளையின் தந்தி மாதிரியாடா ட்ரீட் பண்ணிங்க, ஆண்டவர் தான் நான் எடுத்து வச்சுருக்காருன்னு. என்னுடைய வாழ்க்கையில் சில வேலைகளில் சில பேர் நம்மகிட்ட இடிச்சிட்டு வந்து மாட்டிக்குவானுங்க. ஆண்டவர் இப்படி கொண்டாந்து நிறுத்திடுவார். யோனா நல்ல ஊழியக்காரங்க. அவன் ராயல் ஃபுட்டு சாப்பிட்டுருக்கிறான், இதில் உட்காந்துருக்கிறான். எங்கே? அரண்மனையில் நல்ல சந்தோஷமாக இருந்தான். அட, ஒரு சின்ன மினிஸ்ட்ரி கூப்பிட்டா வரமாட்டான். வாங்கங்க, நமக்கு 15ஆம் தேதி ஆகஸ்ட் இருக்கு. அந்த நாளில் எங்கள் சர்ச்சில் ஒரு சேல்ஸ் வச்சுருக்காங்க பிரதர், அது ரொம்ப முக்கியம், நீங்கள் அட் பண்ணுங்க. அது சர்ச்சு தானே? ஓகே. இவங்கெல்லாம் யாருன்னா கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துருக்கவன். அவங்ககிட்ட பேசினா முதல் சொல்லுவான், ஆண்டவர் எனக்கு ஒரு குறையும் வைக்கல அப்படின்னா பிசாசம் கூட இருக்கிறான்னு அர்த்தம். ரைட். உண்மையாக நீதி மார்க்கத்தில் நடக்கிறவனுக்கு பிரச்சனை வரையா. உனக்கு வரலன்னு சொன்னீங்கன்னா சாத்தானோ நீ என் ஃப்ரெண்ட்ஸுன்னு அர்த்தம். நீ வந்து சர்ச்சில் போனால் வந்து சாத்தான் இல்லைன்னு வாங்க, அதையும் நீ விசுவாசிக்கிற, சோத்ராண்டவரே அப்படின்னு சொல்லுவேன். ரைட். அவன் ஒரு நாள் தானே போனான், வெயில் இருந்தானுங்க. வெயில் இருந்தால் D3 இருக்குது. அவனுக்கு அது தெரில பாருங்கள். அங்கே போய் உட்காந்துட்டான். எங்கே போய் மரத்தில் எங்கே உட்காந்துட்டான். ஆண்டவர் கேட்டார், சரிப்பா இந்த ஆளுக்கு ஏதாவது கொடை வாங்கி கொடுங்க அப்படின்னு கொடை வாங்கி கொடுத்த மாதிரி ஆமனைக்கு போட்டார். அதிலே உட்காந்துட்டான். டிவி இருந்தால் என்னன்னு தெரில. உன் வாழ்க்கையில் சில ஆமனை செடி கொடுத்துருப்பாரு ஆண்டவர், ஒழிஞ்சு போட்டான் நம்ம மகள் இதை வந்து ஏதோ செய்கிறாளே அப்படின்னு. அதுலேயே உட்காந்தா ஒரு நாள் ஆமணை செடி காணப்படும். பூச்சி வச்சு அரிப்பார் உன்னை, நீ நினச்சிருக்கவே மாட்ட. வாழ்க்கையில் எது நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் ஒரு காலத்துக்கு ஒருத்தர் பயன்படுத்துவார். இஸ்ரவேல் புத்தருக்கு எரிகோலை ஜெயிச்சது காரணமே ஒரு ப்ராஸ்டிடியூட்டு. அவளால் தான் ஜெயித்தாங்க. அவன் வந்து நான் பரிசுத்தமானவங்களாம் அந்த வீட்டிலலாம் ஒழிய மாட்டேன்னு சொன்னால் இஸ்ரவேல் புத்தர் அடி வாங்கியிருப்பாங்க. ஆண்டவர் எப்படி டீல் பண்ணுறான்னு தெரியாது.
ஆண்டவர் கேட்குறாரு, ஏன்பா ரொம்ப கோச்சிருக்கிற? ஆமாம், நான் கோச்சிருக்கு, நல்லது போ. அதுக்கப்புறம் 4வது அதிகாரத்துக்கு அப்புறம் அவர் பேரே காணும் எங்கேயுமே பைபிளில். டெய்லி பிரியாணி சாப்பிட்றியா? ஒரு 3 நாள் வந்து இங்கே எப்படி நடந்து ஊழியம் செய்யா? ஏன்னா இவங்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி ஜனவரியே 31 டிசம்பர் வரைக்கும் டைம் போட்டுருவாங்க. இந்த நாளில் இது செய்யணும், இந்த நாள் இது செய்யணும்னு. அதில் கொஞ்சம் கூட அவங்க டிவைட் பண்ண மாட்டாங்க ஆண்டவருக்காக. சரிங்களா? மனசு அழிச்சிக்காத. ஆண்டவர் நல்லவர்னு அவர் வந்து பேசுகிறார். பாவம் மனுஷன் சோர்ந்து இருக்கிறான்னு சொல்லிட்டு. ரைட். இன்னும் ஒரே ஒரு காரியம் பார்ப்போம். இஸ்ரவேல் புத்திரெல்லாம் கிட்ட வந்துட்டாங்க கானான். 18 நாளில் வர வேண்டியதை 39 வருஷம் வந்திருக்கான். வந்த உடனே 12 பேர் அனுப்புகிறாங்க. 10 பேர் சொல்கிறான் இல்லை போக முடியாதுன்னு. 2 பேர் சொல்கிறான் முடிச்சிடலாம் அப்படின்றாங்க. வந்தவனுங்க சொல்கிறாங்க, நாங்கள்லாம் வெட்டுக்கிளிகள் போல் இருந்தோம். கேட்டாங்களா? நீ வெட்டுக்கிளிகள் போல் இருந்தால் குரங்கு மாதிரி இருந்தியாங்க? இல்லை, கேட்கவே இல்லை. மாட்டிக்கினான். இதனால் என்னாச்சுன்னு சொன்னீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் ராம் முழுவதும் அழுதார்களாம். அடுத்தது என்ன சொல்கிறான் தெரியுமா? 39 வருஷம் கழிச்சியான்னு சொல்கிறான், நாம் எல்லாரும் ஒரு தலைவர் ஏற்றுக்கொண்டு எகிப்துக்கே போயிடலான்றான். 39 வருஷம் கழிச்சு. நான் ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஆளை வந்து பிசாசுக்கு துரத்துறது கூட்டு வந்தாங்க ஜீசஸ்கிட்ட. காலையிலே வந்துட்டாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்லாம் கவர்மெண்ட்டில் எப்படின்னா, எங்கேயா வெளியே போனால் போயிடலாம், அவங்கள யாரும் கேட்க மாட்டாங்க. மூவ்மெண்ட் ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும், அதில் எழுதிட்டு போயிடுவாங்க இந்த ஊருக்கு போகிறேன்னு. பொதுவாக வந்து பிடிக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் பெரிய ஆஃபீஸரு. ஜீசஸ் ஒன்றுமே சொல்ல 3 பேரை கூப்பிட்டு எங்கேயோ போயிட்டார். இவன் சொல்கிறான் ஜீசஸை பார்க்கணுன்னு. உட்கார வச்சு கடைசியில் யாரும் வரல. கடைசியில் இவங்கள சீஷர்கிட்ட போகிறான். சீஷரால் துரத்த முடியல. அதனால நொந்து போயிட்டான். ஆண்டவர், ஜீசஸ் ஏதாவது செய்யுங்க ஜீசஸ், காலையிலேருந்து காத்திருந்தேன், மன நோந்து போயிட்டேன், இந்த பசங்கிட்ட வந்தேன், நான் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்றேன். நாங்கள் எனக்கு என்ன டிகிரியோ டிப்ளமாவோ தெரியல, அவங்களால முடியல. கடைசியில் என் பையன் கஷ்டப்படுறான். சொன்னார் முடிஞ்சு போடான்ட்டார். அந்த நிமிஷத்துலேயே அவனுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் வாழ்க்கையை, நீ சலிச்சிக்காத, அது உன்னுடைய வேலையே இல்லை. ஆண்டவரை நீ படைக்கவில்லை, ஆண்டவர் உன்னை படைத்திருக்கிறார். ஆண்டவர் குயவன், நீ களிமண். களிமண் குயவனை பார்த்து ஏன் இப்படி வணைந்தார் என்று சொல்லக்கூடாது. Whatever you say and do, saying that this is my vision and that vision and all these things. God's vision is that to build up His kingdom. You have to win souls. விசுவாசிக்கு நான் ஒரு 1000 கேட்டேன். எனக்கு என்ன பயம்? அப்படி கேட்டேன், விசுவாசிகள்னு சொல்கிறீங்களா, திருச்சி விசுவாசிகள்னு? விசுவாசிகளான அடையாளம் பிசாசை துரத்தணுமே என்ன? ஆமாம், அது தெரியுது, எங்கள் மக்களுக்காக அப்படி செய்கிறேன்னாரு. என்ன பண்ணுறது? பிசாசை துரத்து உலகமெங்கிலும் போவானா? உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற 10 பேர்ட்டு சொல்ல விசுவாசத்து ஆளுங்க சொல்ல மாட்டாங்க. தே நோ வாட் இஸ் வாட். எல்லாமே சில காரியங்களை கொடுத்து ஜீசஸை எல்லாம் மஸ்கப் பண்ணிடுறான்னு நினைக்கிறேன். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஜீசஸ் சொல்கிறாரு, நீ நல்லது செய்கிறியா, பேசுகிறியா, பாசிட்டிவாக பேசுகிறியா, அதையே நான் எழுதி வைக்கிறேன். நீ வந்து தீதா செய்கிறியா, அதையே நான் எழுதி வைக்கிறேன். ரைட். கடைசியில் என்ன பண்ணுவாராம் அவர்? ஜீசஸ் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனை ஊழியம் செய்கிறனுக்கும் செய்யாதிருக்கும் வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன், என் சம்பத்தை சேர்க்கின்ற நாளிலே அது வரும். சம்பத்தினா பொக்கிஷம். ரைட். ஏன்ட்ட ஒருத்தர் கேட்டார், ஜீசஸ் நல்லவர் தாங்க, ஏங்க திருடன் மாதிரி வரேன்றாரு, பகல் டைமில் வர வேண்டியதை. நான் சொன்னேன், திருடன் வந்து பொக்கிஷத்தை திருடுறதுக்கு நைட் தான் ஏன் வருவான்? நாங்களாம் பொக்கிஷம் அதான் திருடிட்டு போகிறார் நைட். போன தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். ரைட்.